இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உடைய 7th லெசன் வா மேரே கோடே. நம்ம சாரங்கி புக்ல இருந்து பார்க்க போறோம். வா வானா வாவ் சொல்லுவாங்க, வரே வா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான் மேரே கோடே. மேரே என்னுடைய, கோடே கோடைனா ஹார்ஸ். அதோடய அவங்களுடைய ஹார்ஸை பத்தி அற்புதமா பேச போறாங்க இந்த போயம்ல. வாங்க போயம் பார்க்கலாம். ஏக் கதம் தோ கதம் தீன் கதம் தால் பா மேரே கோடே கியா தேரே சால். ஏக் கதம், ஏக்னா ஒண்ணு இல்லையா, கதம் கதம்னா ஸ்டெப்னு அர்த்தம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது. தோ கதம் ரெண்டாவது ஸ்டெப் எடுத்து வைக்குது. தீன் கதம் மூணாவது ஸ்டெப் எடுத்து வைக்குது. தால் தால் அந்த பேட்டர்ன்ல அந்த ரைம்ல போகுது. வா வானா வெரி வாவ் சொல்லுவோம் இல்லையா. மேரே கோடே கியா தேரி சால். மேரேனா என்னுடைய, கோடே கோடேனா குதிரை இருக்கு இல்லையா, என்னுடைய குதிரையே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, கியா தேரி சால், கியானா வாட் என்ன, தேரி தேர்னா யுவர்ஸ்னு அர்த்தம். உன்னுடைய, சால் சால்னா நட, என்ன உன்னோட நட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. ஏக் கதம் தோ கதம் தீன் கதம் தால். சேம் அதேதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், தால் தால்ங்கிறது ரைமிங் சொல்றதுதான். கதம் கதம்னா ஸ்டெப்ஸ் அர்த்தம். பாக் மேரி கோடே சல் நைனித்தால். பாக்னா ரன் அர்த்தம், ஓடு. மேரினா என்னுடைய, கோடே கோடுனா ஹார்ஸ் இல்லையா, என்னோட குதிரையை ஓடு அப்படின்னு சொல்றாங்க. சல் நைனித்தால், சல்னா கோன்னு அர்த்தம். எங்க போகணுமா, நைனித்தாலுக்கு போகணுமா. நைனித்தால் அப்படிங்கிறது ஒரு ஜீல் மாதிரி, ஒரு பாண்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குளம் மாதிரி. एक कदम दो कदम तीन कदम ताल ले मेरे घोड़े चने की दाल. एक कदम फर्स्ट स्टेप, दो कदम ரெண்டாவது ஸ்டெப், தீன் கதம் மூணாவது ஸ்டெப், தால் ரைமிங் வேர்டு. லே மேரே கோடே, லேனா டேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மேரே கோடே என்னுடைய, கோடேன்னு ஹார்ஸ் இல்லையா, என்னோட குதிரையை எடுத்துக்கோ. எதை, சனைக்கு தால். சனை சனைனா கிரெயின்ஸ்ல தானியம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோடைய தால் தால்னா தானியம் தான் அர்த்தம். அந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து எடுத்துக்கோ, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திரும்ப ஏக் கதம் தோ கதம் தீன் கதம் தால். சேம், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், தால் ரைமிங் வேர்டு. காக்கர் திகா ஃபிர் அப்னா கமால். காக்கர் கானா சாப்பிடுறது இல்லையா, காக்கரை சாப்பிட்டுட்டு, திகா திகானா ஷோ காட்டு, எதை, ஃபிர்னா அகைன் திரும்பவும் என்ன பண்ண, அப்னா கமால் அப்படின்னா தன்னுடைய, கமால் கமால்னா அற்புதம் சொல்லுவாங்க, உன்னுடைய கிரேஸ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த சின்ன பையன் சொல்ற மாதிரி இந்த போயம் எழுதியிருக்காங்க. இந்த போயம் எழுதினது யார் அப்படின்னா ரமேஷ் தைலங் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஒரு தடவை அப்படியே போயம் பாத்திரலாம். एक कदम दो कदम तीन कदम ताल बा मेरे घोड़े क्या तेरी चाल. एक कदम दो कदम तीन कदम ताल बाग मेरे घोड़े चल नैनीताल. एक कदम दो कदम तीन कदम ताल ले मेरे घोड़े चने की दाल. एक कदम दो कदम तीन कदम ताल காக்கர் திகா ஃபிர் அப்னா கமால். ஓகே, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்துட்டு சிபிஎஸ்இ கிரேட் 1 to 10க்கான சாப்டர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, கொஸ்டின் ஆன்சர் வீடியோ எல்லாமே வந்துட்டு டெய்லி ரொட்டீனா வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நீங்க செக் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு ஹிந்தி எக்ஸ்பிளனேஷன் சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. அதாவது உங்களுக்கு எந்த ஹிந்தி கண்டென்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணுமோ, எந்த ஹிந்தி கண்டென்ட் இருந்தாலும் பரவாயில்ல. எம்ஏ ஹிந்தியா இருக்கலாம், இல்லைன்னா தக்ஷின் பாரத் பிராத்மிக் மத்தியமா எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களா, அந்த இதுவா இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஸ்கூல்ல ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும், இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு வேர்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க இந்த சர்வீஸை யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய கண்டென்ட்டை மெயில எனக்கு அனுப்பிச்சிடணும். அந்த மெயில நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வந்து பர்சனலா சென்ட் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் தான். இதை பத்தின உங்களுக்கு ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்டோட டாப்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. அந்த வீடியோல வந்துட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலயே உங்களுக்கு மெயில் ஐடியும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.